மிகச் சுருக்கமாக என்னுடைய தீர்ப்பு, அதாவது நாட்டுப்பற்று என்பது மற்றவர்களுக்கு பயன்பட வாழ்தல், இந்த நாட்டின் மீது பற்று வைத்திருத்தல். அப்படின்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல. பாரதி கேட்டான், நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட பொழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேனார். அது எப்படி மாநிலம் பயனுற ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? நான் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தேன், ஒரு வயசான தாத்தா முன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஆபீஸ்ல காலையில வந்து உட்காந்துருவாரு 8 மணிக்கு ஒரு பேனாவோட. யார் யார் மணி ஆர்டர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, யார் யாருக்கு டெலகிராம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, யாருக்கு கடிதம் எழுதி கொடுக்கணுமோ அவ்வளவு பேருக்கு சாயந்தரம் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு அவங்க கொடுக்கிற சன்மானம் 1 ரூபாயை கூட திரும்ப பெறாமல் சென்ற அந்த தாத்தாவை இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். இந்த நாட்டின் மீது எவ்வளவு பற்று உள்ளவர். ஒரு 75 வயதிலும் தன்னால் மற்றவர்களுக்கு பயன்பட வாழ முடியும் நினைச்சார். இது நாட்டுப்பற்று. மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று இருக்கே, அடே அப்பா, இன்னைக்கு வந்து மற்ற எந்த விஷயத்துல வேணாலும் நம்மால் கோவப்படுறேன். ஒரு ஜாதி சங்க தலைவருடைய சிலையில ஒரு விரல் ஒடிஞ்சிருச்சுன்னா நம்ம பாப்பா சொன்னது மாதிரி ஜாதி சங்க தலைவருடைய விரலை எவனோ ஒடிச்சிட்டான், அது வரைக்கும் அந்த சிலையில காக்காவெல்லாம் கக்கிச்சு போயிட்டு இருக்கான். வெள்ளையா ஒளிகின்ற பொறுப்பாரு, அதை கழி விடுறதுக்கு ஆள் இருக்காது. விரல் ஒடிந்ததற்காக ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துகின்ற அந்த ஜாதி மதம் ஒழியணும், மத வெறி ஒழியணும். மதம் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை, மதம் வெறி என்பது ஒழியணும். அப்படின்னா இந்த நாட்டில் மொழியின் மீது பற்று இன்னைக்கு மக்களுக்கு வர வேண்டும். நமது மொழியான தாய்மொழியின் மீது பற்று வரணும். தாய்மொழியை வளர்த்த எந்த நாடும் வீழ்ந்ததாக வரலாறு இல்லை, தாய்மொழியை புறக்கணித்த எந்த நாடும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அதனால மொழியை நேசிப்பது நமது வாழ்க்கையை நேசிப்பதற்கு சமம் அப்படின்ட்டு மொழிப்பற்றாளர்கள் பேசினாங்க. நதியவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை, அதை வச்சே தீர்ப்பை கண்டுபிடிச்சிடலாம். வேலூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் வருது. பஸ் வந்துகிட்டு இருக்கு, திருவண்ணாமலை தீபத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. சிறப்பு பேருந்து, திருவண்ணாமலை கார்த்திகை தீப சிறப்பு பேருந்து போயிட்டு இருக்கப்ப கண்டக்டர் வந்து பயங்கர கூட்டம். அதுல வந்து ஒருத்தர் லுங்கி கட்டிக்கிட்டு தலையில ஒரு ஜிப்பா மாதிரி போட்டுட்டு கையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு இடம் போடுறாரு. பஸ் கூட்டமா இருக்குன்னு இடம் போடுறதுக்கு ஒரு துண்டை போடுறாரு. அந்த துண்டை போட்டுட்டு ஏறி வர்றதுக்குள்ள அந்த ஊர்ல இருக்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவர் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு இன்சர்ட் பண்ணி வர்றாரு. அந்த லுங்கிக்காரர் வந்து அவர் போட்ட இடத்துல உட்கார போறாரு. கண்டக்டர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, எந்திரி, நான் தாங்க முதல்ல இடம் போட்டேன், போய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. துண்டு போட்டுக்கான், துண்டை எடுத்துட்டு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் உட்கார வைக்கிறாரு. கையில குழந்தையோட லுங்கி கட்டினவர் இப்படி கம்பியை பிடிச்சிட்டு இப்படியே போயிட்டு இருக்காரு. கலசப்பாக்கங்கிற ஊர் தாண்டி போகுது. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, சிறப்பு பேருந்து பஞ்சர் ஆகுது. மேல பாக்குறான், ஸ்டெப்னிய காணாம், ஸ்பெஷல் வண்டி இதெல்லாம் பார்க்காம அனுப்பிச்சு விட்டாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு பழைய ஸ்டெப்னி மேல கிடக்குது. ஆனா அதுக்குரிய இது பொருள்கள்லாம் இல்ல ஸ்டெப்னிய மாற்றுறதுக்கு. கண்டக்டர், புது கண்டக்டர், இந்த பழைய பொருளை வச்சு இந்த ஸ்டெப்னியை நான் எப்படி மாற்றுறது? இந்த இவ்வளவு பேரு கார்த்திகை தீபம் பார்க்க போகணுமே, ஐயோ. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இப்படியே உட்காந்துருக்காரு. அவர் என்ன செய்வாரு? ஏன்னா நல்ல வண்டியா எடுத்துட்டு வரக்கூடாதா? என்னடா போக்குவரத்து கழகம் அப்படின்னு நாட்டாம பேசிட்டு இருக்காரு. மத்தவன்லாம் சண்டை போடுறான், அரசாங்கமே இப்படி தாங்க இந்த பேலு. ஆனா எந்த துண்டை பறி கொடுத்து குழந்தைய தூக்கி வச்சிட்டு இருக்கவரு, என்ன இருக்கு, ஸ்டெப்னி இருக்கா, ஜாக்கியெல்லாம் இருக்கா, உண்டா, உனக்கு என்ன தெரியும் எடிய அப்படின்னு ஸ்டெப்னியை இறக்கி போட்டு ஜாக்கியில அந்த பழைய டயரை, பஞ்சரான டயரை கலட்டி புது ஸ்டெப்னி டயரை மாட்டி அடியில பெருமையிலோட அந்த ஜிப்பாவை கழட்டிட்டு படுத்து வேலை பார்த்துட்டு அந்த ஜிப்பாவிலேயே அந்த வேர்வையை தொடச்சுக்கிட்டு மேல வந்து திரும்ப அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படியே நின்னாரு. அந்த நேரம் பார்த்துட்டு அந்த கூட்டத்துக்கே அந்த லுங்கியும் ஜிப்பாவும் கட்டின அந்த மனிதன் தான் தெய்வமா தெரிஞ்சான். கார்த்திகை தீபத்தை பார்க்க போனோம்.
உன்னைய எழுப்பி விட்டு அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை உட்கார வச்சாரு கண்டக்டர் அப்படின்ட்டு அங்க இருக்கவங்க பூரா ஆளுக்கு காசு போட்டு அவர் ரொம்ப ஏழை நினைச்சு ஒரு ஆளுக்கு 20-30 ரூபாய் போட்டு ஒரு 650 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி அவர் கையில கொடுத்தாங்க. அவர் அதை பூரா வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த 650 ரூபாயை நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய மனித நேயத்திற்கும் உங்களுடைய உண்மையான மனிதர்கள் என்ற அந்த அன்புக்கும் நான் விலை வாங்கியதாக அர்த்தம். இந்த 650 ரூபாயை வச்சு நான் பொழைக்க போறதில்ல, மீண்டும் எல்லாத்துக்கும் அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னது பிற்பாடுதான் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தா அப்துல் காதர் என்ற ஒரு இஸ்லாமியர். கார்த்திகை தீபம் பார்க்க போறதுக்கு ஒரு இஸ்லாமியர் அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் அந்த ஸ்டெப்னியை மீண்டும் மாட்டி கார்த்திகை தீபத்துக்கு கொண்டு போனார் பாருங்க. இந்த மதம் கடந்த மனிதநேயம் தான் இன்றும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நடத்திய ஒரு பெரிய போராட்டத்தில் 2 இஸ்லாமியர்கள் ரத்தத்துக்காக எங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில ஓ பாசிட்டிவ் அந்த ரத்தம் கிடைக்கவே இல்லை. எங்கேயோ தேடி கொண்டு கடைசிக்கு பார்த்தா ரத்தம் கொடுத்தவங்க யார் என்று சொன்னால் அவங்க எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு பஜனை பாடிக்கிட்டு இருந்த இந்து சகோதரர்கள் 2 அந்த இஸ்லாமியருக்கு ரத்தம் கொடுத்தானே, அந்த ரத்தம் மதம் பார்க்கவில்லை, ஒரு இஸ்லாமியனை காப்பாற்றியது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் மனிதன் என்று வாழ்கின்ற அந்த மனித நேயம்தான் இன்றைய இளைஞர்களிடம் வளர்க்கப்பட வேண்டியது. மனித நேயம் வளர்ந்தால் மொழியின் மீதும் பற்று வரும், நாட்டின் மீது பற்று வரும். எனவே ஒரு கட்டிடத்தினுடைய அடித்தளம் போன்ற மனித நேயம்தான் இளைஞர்களிடம் வளர்க்கப்பட வேண்டியது என்று இந்த பேச்சரங்கத்தின் தீர்ப்பாக சொல்லி, இந்த பேச்சரங்கத்திலே சிறந்த பேச்சாளர் யார் என்பதை தேர்வு செய்து நினைவு பரிசும் சான்றிதழ்களையும் கொடுக்க போறோம். முதல் பரிசு பெற வருபவர் வின்சி புளோரா.